ஹலோ எவ்ரிவன், சூப்பரான டேஸ்டியான எக் பிரியாணி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். பாயில் பண்ண எக் இந்த மாதிரி கட் பண்ணி விடுங்க. அப்போ மசாலா நல்லா அப்சர்வ் ஆகும். ஆயில், சில்லி பவுடர், கரம் மசாலா, சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண எக்கு சேர்த்து ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அந்த எண்ணெயிலே பட்டை, லவங்கம், கிராம்பு, கடற்பாசி அந்த மசாலா ஐட்டம் சேர்த்து ஆனியன் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. ஆல்ரெடி வெங்காயம் ஃபைன் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ சாப்பிடுங்க ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கிடுங்க. ஆயில் பிரிஞ்சு வரணும். இப்போது கரம் மசாலா, சில்லி பவுடர், லெமன் ஆஃப் ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச எக் ஆட் பண்ணிக்கோங்க. எக் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட நல்லா ஜெல் ஆகணும். இப்போது தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆனதும் அரிசி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி விசில் போட்டு எடுத்திங்கன்னா சுவையான டேஸ்டியான எக் பிரியாணி ரெடி. நீங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you guys.